பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தமாய் சொல்ல போகிறார் வாசிக்கலாம். எரேமியா 31வது அதிகாரம் 14வது வசனம் எப்படியாய் சொல்கிறது: என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் தர நன்மையினால நீங்க திருப்தி ஆவீங்கன்னு சொல்லி. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நன்மையினால நிரப்ப போகிறார். பல நாள் காத்திருப்பீங்களே, எப்போ இந்த காரியம் எனக்கு கைகூடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை திருப்தியாக உங்களை நன்மையினால ஆசீர்வதித்து நீங்க எதிர்பார்த்த காரியத்துல தேவன் ஒரு திருப்தியை தர நிரம்பி வழிகிற ஒரு நன்மையை ஆசீர்வாதத்தை என் தேவன் இன்னைக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. நீங்க அப்படியே நம்புங்க, விசுவாசிங்க. பல நாள் சில காரியங்களுக்காக நம்ம எதிர்பார்த்திருப்போம். இன்னைக்கு அந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். அல்லேலூயா. எப்போ அது நிறைவேறும்னு சொன்னா, இந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே நம்புகிற போது, விசுவாசிக்கிற போது, கர்த்தர் என்னை நன்மையினால் திருப்தி ஆக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அப்படியே நம்புகிற போது உங்கள் வாழ்க்கையில அந்த நன்மை நிச்சயம் அது விளங்கும். அது திருப்தியாய், அது பூரணமாய் விளங்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் சொல்கிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் திருப்தியான ஒரு ஆசீர்வாதத்தை, நன்மையை என் தேவன் சந்திக்க போகிறார். அது சுகமா இருந்தாலும் சரி, பண தேவையா இருந்தாலும் சரி, வேலை உயர்வா இருந்தாலும் சரி, மன நிறைவாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். அதுல குறைவே இருக்க போவதில்லை. அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை, நன்மையை என் தேவன் இன்னைக்கு கட்டளையிட போகிறார். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.